ஒரு 6 வயசு குட்டி பையன் உலகத்தை முழுச பார்க்காத ஒரு பிஞ்சு உயிர் பேனிக் அட்டாக் வந்து இறந்துட்டான்னு சொல்லி கேட்கிறப்ப மனசு அப்படி பதறுதுங்க. விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வார்னிங் சிக்னல். நாம நினைப்போம் கிட்ஸுக்கு என்ன பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, ஜாலியா விளையாட்டுட்டு தானே இருக்கான் அப்படின்னு நினைப்போம். ஆனா பெரியவங்களை விட ரொம்பவே சாஃப்டான அவங்களுடைய ஹார்ட் சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அண்ட் ப்ரெஷரை தாங்க முடியாம போகிறது தான் ஒரு சேட் ரியாலிட்டி. குழந்தைங்க ஸ்கூல் போக பயந்து அழுகும் போதோ அல்லது பேனிக் ஆகும் போதோ நம்ம சும்மா சாக்கு சொல்றான் டிராமா பண்றான்னு கடந்து போயிடும். ஆனா அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிவியர் பேனிக் அட்டாக் மறைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீர்னு எகரக்கூடிய ஹார்ட் பீட்டையும் பிரெத்லெஸ்னஸையும் அந்த பிஞ்சு உடம்பால தாங்க முடியாம போகும்போது தான் இப்படி ஒரு ட்ராஜடி நடக்குது. தயவு செய்து அவங்களுடைய ஃபியரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுதுன்னா இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாம கொஞ்சம் அவங்க சொல்றதையும் அவங்க பயப்படுறதையும் நம்ம லிசன் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் த்ரெட் கொடுக்காதீங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும் சிவியராக பனிஷ்மெண்ட் தருவேன்னு பயமுறுத்துறதும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு அதிகமாக ஸ்வெட் ஆகிறது, கை காலெல்லாம் நடுக்கம் ஆகிறது, செஸ்ட் டைட்டாக இருக்குன்னு ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. குழந்தை எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கும்போது உடனே அவங்கள டைட்டாக ஒரு ஹக் பண்ணி நான் இருக்கேன் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும். கிட்ஸோட எமோஷனல் ஹெல்த்தும் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம காட்டக்கூடிய சின்ன கேர் அண்ட் அவேர்னஸ் இன்னொரு பிஞ்சு உயிரை காப்பாற்றலாம். இந்த வீடியோவை எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுடைய உயிரையும் மனதையும் பாதுகாப்போம்.